வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்க செடி கொடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து துளசி தலையை பார்த்துருவோம். இந்த தலையில் பார்த்திங்கன்னா அந்த பூ இருக்கும், அந்த மூக்கு ப்ளஸ் அது வந்து இலையை தான் நம்ம வந்து பறித்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து மருத்துவ குணம் மிக்கது. இதை வந்து நம்ம தொண்டை கரகரப்பு, சளி போன்ற அந்த பிரச்சனை, இருமல் பிரச்சனை எல்லாத்துக்கும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து கொஞ்சம் மருத்துவ குணம் மிக்கது. இது கொஞ்சம் நல்ல கேட்கும். நம்ம வந்து ஏதோ உடம்பு சரியில்லைன்னா இது வந்து பயன்படுத்தி பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்ல பலனை தரும் இந்த மூலிகை வந்து. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சுக்கிட்டி கீரை, அந்த கீரை செங்கீரை, ரத்தக்கீரைன்னு சொல்லுவாங்க, சிவப்பு கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரை வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வணக்கி சாப்பிடுவாங்க எல்லாம் பார்த்திங்கன்னா. அந்த கீரை குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா கொடுக்கலாம். கொஞ்சம் சத்து மிக்கது, அந்த ப்ரோட்டீன்ஸுங்கிற பாருங்க மாற்றி சொல்லிட்டேன். ப்ளஸ் கொஞ்சம் விட்டமின்ஸ் ப்ளஸ் நல்ல நியூட்ரிஷன்ஸ் இருக்குது இந்த செடியில். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த செடி கொடிக்கலாம். தென் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு செடியை வந்து என்ன செடியை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொழுமிச்சை செடி. இந்த கொழுமிச்சை வந்து ஒரு லாங் டைம் வளர்றதுக்கு வந்து அதிக நாள் எடுக்கும். ப்ளஸ் இதோட இதுவும் வந்து சிட்ரிக் ஆசிட் கண்டென்ட்டோட தான் இந்த ஃப்ரூட்டோடது. பட் ஆனால் இதுவும் நல்லா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஊறுகாய் ப்ளஸ் அந்த ஜூஸ், இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அந்த இதுக்கு வந்து நீங்கள் இந்த புழிஞ்சு குடிச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரெடியாக ரெக்கவர் ஆகிடும், உடம்பு சரியாயிடும். தென் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பப்பாளியில். இது வந்து மோஸ்ட்டாக எல்லாம் தெரிஞ்சிருக்கும், விட்டமின் ஏ கண்டென்ட். ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு நல்ல பார்வை வந்து மேம்பட்டு கொடுக்கும் இது வந்து. ஸோ இது வந்து நாங்கள் வீட்லேயும் வச்சுருக்கோம். தென் மிளகா செடியும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. தென் இதை தான் வந்து நாங்கள் வீட்லேயும் இருக்கோம். ஸோ வீட்டில் தேவையானது நாங்களே உற்பத்தி பண்ணி விளைவிச்சு நாங்களே பறித்து சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் வந்து சின்ன இருந்தாலும் இந்த ஹவுஸ் கார்டனிங் பண்ணுங்கள், ப்ளஸ் இந்த மாதிரி ஹவுஸ் பிளான்டிங் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நல்லா நியூட்ரிஷனான பொருள் நீங்களே உற்பத்தி பண்ணி சாப்பிட்லாம். வந்து கடையில் வாங்க வேண்டிய வேலை வந்து இருக்காது. ப்ளஸ் இதுதான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிவிக்கும்.